ஆமாம், மெயின் ரோட்டில். ஒரு பெரிய கடை லெஃப்ட்லேயே வரும். இப்படியே போனால் போக முடியுமா? தெரியாது எனக்கு. போகலாம். ஆமாம், சிக்னல் வரும். தெரு உள்ளே பூந்து போகலாம். இது அந்த சப்டோட ஆஃபீஸாக இருக்கு. வீடு கட்டிட்டு தான் இருக்குங்க. அப்பார்ட்மெண்ட் குட்டி அப்படியா? நான் இந்த பக்கம்லாம் வந்தது இல்லை. அதான் இந்த பக்கம் நான் வந்ததில்லை. நமக்கு இங்கே வேலை இல்லைல்ல. மெயின் ரோட் போறியா? சரி சரி. ஆமாம், கிரவுண்டில் தான் இருக்கும் நினைக்கிறேன். ஒரே ஒரு வாட்டி தான் போயிருக்கேன். உங்களுக்கு புடவை எடுத்து கொடுக்கறதுக்காக வச்சு. எவ்வளோ சந்தோஷம் வரும், எவ்வளோ வீடு வரும். கிராமம்லாம் இது மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? மெயின் ரோடு இதை விட இப்போ அது நம்ம உள்ளார கடைக்கே போயிருந்துருக்கலாம். பார்த்து மெயின் ரோடுக்கு போகணும். தெரியலையா? கவனிக்கல நான். அப்படியே எங்கள் முன்னாடியே பின்னாடியே வா. தங்க பையன் வராம்புறேன். ஆமாம், டெக்ஸ்டைல் பாருங்கள், கிருஷ்ணா டெக்ஸ்டைல். இங்கே தான் வந்திருக்கோம். குழந்தைகள் முடியும் ஏறுறதுக்குள்ளே மூச்சு வாங்குது. சும்மா சம்மரில் போட்டுக்கிற மாதிரி எடுங்க. பாருங்கள், இது பெரிய கடைங்க. இதுங்க எடுத்துக்கோங்க, வந்து ட்ரெஸ் எடுக்கிறவங்க. பொண்ணோட குழந்தைக்கு வாங்க, நல்லா ரீசனபிளாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. நான் ஒரு வாட்டி வந்து எடுத்திருக்கேன். பக்கத்தில் தான் இருக்குது இந்த கடை, என் பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் அலுப்பு வர்றதுக்கு அலுப்பு, வேறு ஒன்றும் இல்லை. பாருங்க, எவ்வளோ ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கேன். மென்ஸுக்கு, லேடிஸ்க்கும் கீழே தானா? ஓகே ஓகே. பாருங்கள், லேடிஸ்க்கு கூட கீழே தான் எல்லாம். இங்கெல்லாம் பாய்ஸ் கிட்ஸு, இது கிட்ஸ் இருக்கும். பாருங்க, சரவணா சோலை போட்டு வச்சுருக்க மாதிரியே போட்டு வச்சுருக்காங்க. ரேட்டுக்கு தகுந்த மாதிரி துணி கிடைக்குமா இருக்கும். கலர் இந்த கலர் அழுக்கு ஆனால் தெரியாமல் இருக்கணும். அந்த மாதிரி துணி இதெல்லாம் லைஃப் குழந்தைக்கு போடுறது தான் இது. அவன் கலருக்கு இதெல்லாம் போட்டால் நல்லாயிருக்குமா? இந்த கலரு அவன் கருப்பு தானே? அவன் கொஞ்சம் மாநிலமாக இருப்பானா? வேற காமிங்க. சம்மரில் போட்டுக்கிற மாதிரி தான், கொஞ்சம் நல்ல டீசெண்டாக வெளியில் போனால் போட்டு போகிற மாதிரி. இதெல்லாம் 1.5 வயசு குழந்தைக்கு இருக்குமா? இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் பெரியவங்களுது. இதெல்லாம் 4-5 வயசு உள்ள பிள்ளைங்க போடுறது. இப்போ தான் மருமகன் வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வரேன். நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். நான் போகவே இல்லை. நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துச்சு பாப்பா. ஆமாம், விளையாட்டு பொருள் கூட பார்க்கலாம். விளையாட்டு பொருள் அவங்ககிட்ட எல்லாம் விளையாட்டு பொருள் என்னென்ன விளையாட்டு பொருள் இல்லைப்பா அவங்ககிட்ட என்னென்ன இல்லை. 1.5 வயசு பேசுகிறானப்போ. வேண்டாமா? இந்த இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாமா? சொல்லி கொடுக்கல பாப்பா அக்கா? இருக்கா?
ஏபிசிடி, இந்த பேர்ட்ஸு, அனிமல்ஸு. ஏபிசிடி எங்கே இருக்கு? ஏபிசிடி வச்சுருக்காங்க. ஏபிசிடி மட்டும் தான் வச்சுருக்காங்க. அப்போ இந்த பேர்ட்ஸ் வாங்கிக்கலாம். பேர்ட்ஸ் மட்டும்தான் இருக்குதுல்ல. அனிமல்ஸு, பேர்ட்ஸ் எல்லாமே கலந்துருக்கு. பேர்ட்ஸ் இருக்குது, அனிமல்ஸ் இருக்கா? இவங்க பாரு. இருங்க அது எப்படி எடுக்கணும் அப்படியா பாருங்க. குழந்தைங்களுக்கு எல்லாமே இருக்குது. ட்ரெஸ்லேருந்து கிட்ஸ்லேருந்து விளையாடுற பொருள் கொண்டு இருக்குது. அனிமல்ஸ் இல்லை இதில், வெறும் பேர்ட்ஸ் தான். பேர்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபார்ம் மாரி இது வந்து செட்டப் பண்ணிக்கலாம். செட்டப் அனிமல்ஸ் வேறு இருக்கா? இல்லை அனிமல்ஸ் இல்லையா வேறு? பாரு இருக்கான்னு பாரு. இல்லை வேறு எதுவும் இல்லை. ஓகே சரி, இது இருக்கட்டும். இல்லை இது இருக்கட்டுமா? இல்லை இது ஓகே. இல்லை அனிமல்ஸ் பேர்ட்ஸ் எல்லாம் மிக்ஸாக இருக்கிற மாதிரி. இந்த இன்செக்ட் அதெல்லாம் வேண்டாம். அவன் பெரிய பையன் ஆகிட்டான்ப்பா. அது விளையாட இது விளையாடுவானா? ஃபேட் இதெல்லாம் தெரியுமா அவனுக்கு? ஹீமன் பேட்மேன் தெரியாதுல்ல? ஆமாம் அவனுக்கு தெரியாது. குழந்தை தானே. சரி ஓகே, இது போதும். இது மட்டும் வாங்கிக்கலாம். ஓகேவா? சரிங்களா? ஐயோ போகிறோம். என்ன பண்ணிக்கிறேன்.